சிஎஸ்கே சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணுறதுக்காக ஜடேஜா ருத்துராஜ் கைக்வாட கொடுக்க போகிறாங்களா? சிஎஸ்கே கொடுக்க போகிறாங்களோ இல்லையோ, பட் ஆர்ஆரோடைய ஒரு டிமாண்டாக இருக்க போகுது இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய ஆர்டிகல்ஸில் பேசிக்கிறாங்க. சஞ்சு சாம்சனுக்காக சிஎஸ்கே ருத்துராஜ் ஆர் ஜடேஜாவை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லைன்னா ராஜஸ்தான் வேறு எந்தெந்த சிஎஸ்கே பிளேயர்ஸ்க்காக டிமாண்ட் வைக்க போகிறாங்க? அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சிஎஸ்கேக்காக அடுத்த வருஷம் 150 கூட சேர்ந்து ஸ்பின் போலிங் போடுறதுக்காக அக்கீல் ஹுசேன் தேவையா? அக்கீல் ஹுசேன் அடுத்த வருஷம் சிஎஸ்கே டார்கெட் பண்ண போகிறாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎஸ்கேயோட கார்டியன் ஏஞ்சல் ஃபாஃப் டு பிளேஸோட பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே ஃபாஃப் டு பிளேஸிஸ். ஸோ ஆயுஷ் மாத்திரை பார்த்தீங்கன்னா போன ஓடிஐ சீரீஸில் தான் ஃபார்ம்லேயே கிடையாது அவர். ஸோ இப்போ இந்த டெஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரை செமையான செஞ்சுரி போட்டு அவரோட ஃபார்மை திருப்பி ரீகெயின் பண்ணியிருக்காரு. செம்ம டெக்னிக்கான ஒரு பேட்டிங் பண்ணார். ஸோ திருப்பி ஃபார்மில் வந்திருக்காரு ஆயுஷ் மாத்திரை கைஸ். ஸோ ஓகே கைஸ், இப்போ நூர் அண்ட் அக்கீல் ஹுசேன் சிஎஸ்கேக்கு தேவையா அடுத்த வருஷம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி அக்கீல் ஹுசேனை சிஎஸ்கே டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அக்கீல் ஹுசேன் அதுக்கு முன்னாடி சிஎஸ்கேக்கு தேவையா? அக்கீல் ஹுசேன் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டான ஸ்டேஜஸ்லேருந்து சிஎஸ்கேக்கு அக்கீல் ஹுசேன் தேவை கிடையாது. பட் ஏதாச்சும் ஒரு அவுட் சைட் சான்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போய் லைக் நம்ம எப்படி மிச்சல் சாண்ட்னரை எடுத்துன்னு வந்து உட்கார வச்சோமா ஆஸ் அ பேக்கப் பிளேயர், அந்த மாதிரி வேணும்னா அக்கீல் ஹுசேனை சிஎஸ்கே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு அக்கீல் ஹுசேனை டார்கெட்டே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல கைஸ். அக்கீல் ஹுசேன் சிஎஸ்கேவோட ஒன் ஆஃப் தி ஆப்ஷன்ஸில் இருக்கதா போகிறாரு. பட் அவ்வளோ அக்ரெசிவாக போக மாட்டார். அண்ட் அக்கீல் ஹுசேனுமே அவ்வளோ ப்ரைஸுக்கு போக மாட்டார். ஒரு டீசெண்டான ப்ரைஸில் தான் அவருமே சால்ட் ஆக போகிறாரு அடுத்த வருஷம். பட் ஐபிஎல் கான்ட்ராக்ட் கண்டிப்பாக கிடைக்க போது அவருக்கு அடுத்த வருஷம். ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கே எடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கீல் ஹுசேன் சிஎஸ்கேக்கு தேவைப்படுவாரா? இஸ் யூஸ்ஃபுல்லா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக யூஸ்ஃபுல் கிடையாது கைஸ். பிகாஸ் ஒரே மாதிரி வேரியேஷன் லெஃப்ட் ஹேண்டட் பவுலர்ஸ் தான் இருக்காங்க நம்மக்கிட்ட. ஜடேஜாவாக இருக்கட்டும், இல்லைனா நம்மளுடைய நூர் ஹமாதாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி 2 ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்ஸாக இருக்கும்போது இன்னொரு ரைட் ஹேண்ட் ஸ்பின்னருக்கு சிஎஸ்கே போவாங்க ரேதர் தென் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர். மேபி ஒரு ஆஃப் ஸ்பின்னர், இன்னொரு ஆஃப் ஸ்பின்னர், வேறு ஏதாச்சும் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இப்போ டீமில் இருக்காத மாதிரி ஒரு ஆஃப் ஸ்பின்னரை எடுத்துன்னு வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. பட் அக்கீல் ஹுசேனை எடுத்துன்னு வந்து ஜஸ்ட் பேக்கப்புக்கு தான் இருக்க போகிறாரோ, அவர் அங்கேயே கிளியர் பண்ணிக்கலாம். ஈவன் ஏதாச்சும் ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக இருந்தால் லைக் செப்பாக் அடுத்த வருஷம் நல்லா ஸ்பின் ட்ராக் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அக்கீல் ஹுசேனை ப்ளே பண்ண வைக்க தான் போகிறாங்க. பட் அக்கீல் ஹுசேனை ப்ளே பண்ண வச்சா இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் சிஎஸ்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பேட்டரை விளையாட முடியாது. அதனால தான் அக்கீல் ஹுசேனை சிஎஸ்கே டார்கெட் பண்ணுவாங்க. பட் பிளேயிங் லெவனில் இருப்பாரா அப்படின்னு ரொம்ப ரொம்ப டவுட்ஃபுல் தான் கைஸ். அண்ட் நூர் அஹமத் அண்ட் அக்கீல் ஹுசேன் காம்போ சிஎஸ்கே அடுத்த வருஷம் வந்தால் எப்படி இருக்கா போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ் கதற வைக்க போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். போன வருஷம் இருந்தது இல்லைதா ஸ்பின் ட்ரியோ, இந்த வருஷம் இருக்க போதா ஸ்பின் ட்ரியோ அப்படின்னு தான் இருக்க போகுது. பிகாஸ் ஜடேஜாவாக இருக்கட்டும், அக்கீல் ஹுசேனாக இருக்கட்டும், நூர் அஹமதாக இருக்கட்டும், வேர்ல்டு கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் கைஸ். அண்ட் அக்கீல் ஹுசேன் எஸ்பெஷலி பவர் பிளேல ஸ்விங் பண்ணுவார், ஸ்பின் கிடையாது. ஆஸ் அ ஃபாஸ்ட் பாலர் எப்படி ஸ்விங் பண்ணுவார் இல்லை அந்த மாதிரி ஸ்விங் கூட அக்கீல் ஹுசேன் பண்ணுவார். அண்ட் வெல் கேப்பபிள் பேட்ஸ்மேன் கைஸ். லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்துருப்பீங்க நீங்கள் டிஎஸ்கேயோட பேட்டிங்குமே செம்மையாக கான்ட்ரிபியூட் பண்ணார் அக்கீல் ஹுசேன். ஸோ சிஎஸ்கேயோட ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸில் அக்கீல் ஹுசேன் கண்டிப்பாக இருக்கதா போகிறாரு கைஸ். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆவார் அப்படின்னு ஒரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே எந்தெந்த பிளேயர்ஸை கொடுத்து ஆகணும் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்லி நான் எதாவது கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேமே அந்த மாதிரி தகுந்த பிளேயர்ஸை கொடுத்தா மட்டும்தான் சஞ்சு சாம்சனை ராஜஸ்தான் கொடுக்க போகிறாங்க. இஃப் சிஎஸ்கே தகுந்த பிளேயர்ஸை கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு வேறு டீமும் அப்ரோச் பண்ணுறாங்க. அவங்க இன்ஃபேக்ட் நல்ல பிளேயர்ஸை கொடுத்து அவங்களுக்கு சஞ்சு சாம்சனுக்கு கொடுத்துட போகிறாங்க. பட் இங்கே ஒரு திங் ஆட் ஆகுது அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. தட் அந்த பிளேயருக்குமே விருப்பம் இருக்கணுமா? ஐ மீன் இப்போது சஞ்சு சாம்சனுக்கு சிஎஸ்கே விளையாடுறதுக்குன்னா விருப்பம் இருக்குது. அந்த மாதிரி விருப்பம் இருந்தால் மட்டும்தான் அவரை ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிறாங்க. அது எவ்வளோ எனக்கு உண்மை அப்படின்னு எனக்கும் தெரியல கைஸ். ஸோ இது உண்மை இந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். பட் இது உண்மையாக இல்லை. அந்த பிளேயர்ஸை டிமாண்ட் பண்ணுற பிளேயர்ஸை சிஎஸ்கே கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சஞ்சு சிஎஸ்கே வர மாட்டார். ஸோ அந்த டிமாண்ட் பண்ணுற பிளேயர்ஸ் யார் யார் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி ராஜஸ்தான் எந்த பிளேயர் வேணுமே டிமாண்டுக்கு கேட்டிருக்கலாம். ஈவன் தலை தோனி கூட கேட்டிருக்கலாம். பட் சிஎஸ்கே இந்த மாதிரி அசால்ட்டை கொடுக்குற டீமே கிடையாது கைஸ். ஸோ ஒன் ஆஃப் த டிமாண்ட் ஆஃப் ராஜஸ்தான் இருக்க போது கண்டிப்பாக ருத்துராஜ் கைக்வாட் சஞ்சு சாம்சனுக்கு ட்ரேட் பண்ணால் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக இருக்காது கைஸ். அண்ட் ருத்துராஜுடைய கிளாஸ் பிளேக்கு அண்ட் அவருடைய யங் டேலண்ட்டுக்கு கண்டிப்பாக சஞ்சு மேட்ச் ஆக மாட்டார். ஐ மீன் அவர் நல்ல பிளேயர் தான். பட் இந்த லெவல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஆகாது. அண்ட் சிஎஸ்கேமே கண்டிப்பாக யோசிக்க கூட மாட்டாங்க ருத்துராஜ் கைக்வாட கொடுத்து சஞ்சு சாம்சன் எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ராஜஸ்தானுக்குமே ருத்துராஜ் மாதிரி ஒரு பிளேயர் கண்டிப்பாக தேவை தான். பிகாஸ் அவங்க
அவங்களுக்குமே ஒரு கேப்டன்சி ஆப்ஷனாக மாறுவார் ருத்துராஜ் கைக்வாட். ஸோ ருத்துராஜ் கைக்வாட் கண்டிப்பாக ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் இருப்பார், பட் சிஎஸ்கே கொடுக்க மாட்டாங்க. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யாராக இருக்க போதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா தான் கண்டிப்பாக இன்னொரு ஆப்ஷனை வச்சுக்க போகிறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். பிகாஸ் பாஸ்டில் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ப்ளே பண்ணியிருக்காரு, அப்போல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேபி அந்த பாண்டிங்குக்காக திருப்பி எடுத்துன்னு வரதுக்கான வாய்ப்புமே ராஜஸ்தான் ராயல்ஸ் கேட்டிருக்கலாம். பிகாஸ் ராஜஸ்தானுக்குமே இந்த ரவீந்திர ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அவங்களுடைய லோவர் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிடையாது. நீங்கள் பார்த்துருக்காம நிறைய மேட்சஸ் அவங்களால ஃபினிஷ் பண்ண முடியாது. அதனால ஒரு ரவீந்திர ஜடேஜா மாதிரி ஒரு டேலண்டான ஆல்ரவுண்டர் எடுத்துன்னு வந்து போடும் போது கண்டிப்பாக அவங்க டீம் ஸ்ட்ரென்தின் ஆகும். அதனால ரவீந்திர ஜடேஜா இன்னொரு ஆப்ஷன் இருக்க போறாரு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு. ஸோ அடுத்த ஆப்ஷன் டெஃபினெட்லி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. 2 பிளேயர்ஸை ட்ரேட் பண்ணதுக்கான கேட்டிருக்கலாம். ஃபர்ஸ்ட்லி ரவீந்திர ஜடேஜா, ருத்துராஜ் கைக்வாட் சிங்கிள் பிளேயரை ட்ரேட் பண்ணதுக்கு கேட்டிருக்கலாம். அண்ட் இப்போ 2 பிளேயர்ஸை சிஎஸ்கேன்னு எடுத்துக்கிறதுக்காக கேட்கலாம். தட்ஸ் சிவம் தூபே இருக்கட்டும், நம்மளுடைய ரவிச்சந்திரன் அஸ்வினா இருக்கட்டும், அண்ட் நம்மளுடைய உர்வில் பட்டேலாக இருக்கட்டும், மதிஷா பத்திரானாவாக இருக்கட்டும், நூர் அஹமதாக இருக்கட்டும். இந்த மாதிரி பிளேயர்ஸுமே ராஜஸ்தான் ராயல்ஸ் கண்டிப்பாக டிமாண்ட் வச்சுருப்பாங்க. அண்ட் சிஎஸ்கே எந்த பிளேயர்ஸை கேட்டாலுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் தூபே அண்ட் அஸ்வினை சிஎஸ்கே கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. பிகாஸ் அவங்க இப்போ இருக்கிற 11ல் சூட் ஆக மாட்டாங்க, செட்டே ஆக மாட்டாங்க. அந்த 11ல் பார்த்தீங்கன்னா மேபி இந்த ஒரு ஆப்ஷனை சிஎஸ்கே கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சஞ்சு சாம்சனை கண்ணை மூடிட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் கொடுக்க தான் போகிறாங்க கைஸ். அண்ட் இங்கே தான் கேகேஆருமே என்ட்ரார் ஆக போகிறாங்க. பட் கேகேஆர் கிட்ட அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்களா, இந்த மாதிரி கொடுக்குற பிளேயர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அண்ட் கொடுக்குற மாதிரி பிளேயர்ஸ் இருந்தாலுமே அவங்கள ஓவர் ப்ரைஸில் இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரே ஆப்ஷன் இருக்கிறது ரிங்கு சிங் மட்டும்தான். அவங்க கொடுக்கறதுக்கான ஒரே ஆப்ஷன். அண்ட் ராஜஸ்தானும் எக்ஸெப்ட் பண்ணிக்குவாங்க அந்த ஆப்ஷனை கொடுத்தா. அதை விட்டால் எந்த ஒரு ஆப்ஷனுமே அவங்க கிட்ட கூட இல்லை. அண்ட் அங்கிஷ் ரகுவன்சி அந்த மாதிரி பிளேயர்ஸை கொடுக்கலாம். பட் இதை ராஜஸ்தான் ராயல்ஸ் கண்டிப்பாக எக்ஸெப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி டாப் ஆர்டர் செட் ஆயிருக்கு. அவங்களுக்கு ஜஸ்ட் அந்த லோவர் ஆர்டர் ஹிட்டர் அந்த மாதிரி தான் வேணும். ஸோ அதனால சிவம் தூபே சிஎஸ்கே கொடுத்தா அவர் இங்கே எக்ஸெப்ட் பண்ணிக்க தான் போகிறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸுமே. அண்ட் சிஎஸ்கே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் கைஸ். ஈவன் சிஎஸ்கே ரிலீஸ் கூட பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பிளேயர்ஸை விட்டுட்டாலாம் வர மாட்டாங்க கைஸ். ஸோ இதுதான் எங்கள் மெயின் மேட்டர் ஆக போகுது கைஸ். சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேமே அந்த மாதிரி தகுந்த பிளேயர்ஸை கொடுத்தே ஆகணும். அந்த தகுந்த பிளேயர்ஸை கொடுத்தா மட்டும்தான் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் தட் நன் அதர் தென் நம்மளோட சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கண்டிப்பாக சிவம் தூபே அண்ட் அஸ்வின் இந்த மாதிரி பிளேயர்ஸ் கொடுத்தே ஆகணும். அப்போ டெஃபினெட்லி சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் கைஸ். பட் இந்த மாதிரி பிளேயர்ஸை கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வர மாட்டார். ஈவன் ட்ரேட் ஃபீ கூட அங்கே மேட்டர் ஆகும். இந்த 2 பிளேயர்ஸை கொடுத்துட்டு பார்க்கலாம் கைஸ் ஃபர்தர் என்னென்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிளேயர் சிஎஸ்கேலேருந்து கொடுப்பீங்க, அதை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க கைஸ். ஓகே கைஸ், இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.